உங்களுக்கு தெரியும் இண்டஸ்வாவோட யூஎஸ் கம்பெனியோட பேரு இண்டஸ்வா இங்க் இன்கார்பரேட்டட் அப்படின்னு பேர். இண்டஸ்வா இங்க்னு பேர். டெக்சாஸ்ல வில்லியம் டவர்ஸ்ல 52வது மாடியில கம்பெனியோட ஆபீஸ். ஐவேத் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் அங்க நம்ம லான்ச் பண்ணோம். ஆயுர்வேதாவை உச்சரிக்கிற மாதிரி ஐவேத்னு ஐபல்ஸ் தான் அது. ஐவேத் அப்படின்னு நம்ம இங்க வாங்கினோம். இங்க பாட்டில் எல்லாம் இங்க கொடுத்தாங்க. யூஎஸ் ப்ராடக்ட் இங்க கொஞ்சம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டோம். யூஎஸ் பேக்கிங் எல்லாம் பார்த்தோம். நம்மளை விட கொஞ்சம் அது அந்த ஆயுர்வேதாவோட அந்த ஸ்மெல் இருக்கும். ஆனா நம்மளது ஐபல்ஸ் வந்து அல்டிமேட். இத வந்து இதோட டேஸ்ட் வேற எதுலயும் இருக்காது. ஸோ ஐவேத் வச்சு அங்க பிரம்மாண்டமா பிசினஸ் பண்ணாங்க. அந்த கோவிட் இல்லைன்னா நேரம் நம்ம சினாரியோவே வேறையா இருக்கும். ஸோ இண்டஸ்வா திருப்பியும் யூஎஸ்ல லான்ச் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உலகம் பூரா திருப்பியும் ஸ்ப்ரெட் பண்ண போறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய என்ரோல்மெண்ட் இதுல டேஷ்போர்டுக்குள்ள போனீங்கன்னா இண்டஸ்வா வந்து யூஎஸ்ல காமிக்கும், ஸ்ரீலங்கால காமிக்கும், மியான்மர்ல காமிக்கும், பங்களாதேஷ்ல காமிக்கும். ஸோ ஒரு 7 கண்ட்ரியில் ஆல்ரெடி ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வேலை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் கோவிட் வந்ததுனால நம்ம அதை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ திருப்பியும் அதை ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இது ரெண்டும் இண்டஸ்வால இருக்குன்ற ஒரு பாதுகாப்பான விஷயம் இண்டஸ்வால இருக்கு. சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. அதனால நீங்க பண்ணலாம். இன்ஃபோசிஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியுமில்ல? இன்ஃபோசிஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்? மிஸ்டர் நாராயணமூர்த்தி அவங்க வந்து 1984ல அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ இது நம்மளுக்கு உண்டான சம்பளம், நம்ம திறமைக்கு உண்டான சம்பளம் இதுல நம்ம கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சுதா மூர்த்தி அவங்க ஒய்ஃபு கிட்ட இருந்து செயின் அடமானம், தாலி கொடிய அடமானம் வச்சு 6 பார்ட்னர்ஸ் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கிறாங்க. 1984 எல்லாருமே வேலையை விட்டுட்டு இன்ஃபோசிஸ் பின்னாடி சுத்துறாங்க. பெருசா 2 வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய குரோத்துமே இல்லை. 2 வருஷம் முட்டி மோதி எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய குரோத் இல்லை. அதுல ஒருத்தர் வந்து தன்னோட ஷேரை கொடுங்க, நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்றார். அவரு தான் அந்த 6 பேர்ல டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டான ஆள். தன்னோட ஷேரை வாங்கிட்டு வேலைக்கு யூஎஸ் போயிடுறாரு. ஆனா அவர் போன நேரமோ என்னமோ தெரியல, இன்ஃபோசிஸ் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு அந்த 5 பேரும் வந்து கோடீஸ்வரங்க. ஏன்னா இன்ஃபோசிஸ்ல இருக்கிற டிரைவருக்கு கூட 300 கோடி சொத்து இருக்கு. ஆனா அந்த 2 வருஷத்துல பிச்சுட்டு போன ஆளுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இண்டஸ் வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்கன்ற. போனவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்கன்றார். போனவங்க எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்கன்றார். போனவங்க எல்லாம் கூப்பிட்டு நான் திருப்பி இண்டஸ்வாவை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதே ஐடி கொடுங்க. நீ எங்க போனியோ அந்த கம்பெனியவே தூக்கி நிறுத்தி இங்க நாங்க நிறுத்திக்கிறோம்ட்டாராமா சிஇஓ. கம்பெனி கிளியர். உங்களுக்கு ஆல்ரெடி சேலத்திலேயே அவர் சொல்லிட்டாரு, இருக்கிறவங்க இருங்க, முடியாதவங்க போயிருங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில்ல எப்படி குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதே மாதிரி இனிமேல் ஸ்டார் ரேங்க பாஸ் பண்ணாதான் நம்ம இண்டஸ்வாவே அவங்க பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த குவாலிஃபிகேஷனே கொண்டு வந்தோன்றார். ஸோ அவங்க விஷயம்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு, உங்களை விட உங்க பிசினஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்றார். யாரை விட? என்னை விட என்னோட பிசினஸுக்கு முக்கியத்துவம். இப்ப நம்ம மீட்டிங் வரோம். நம்ம மீட்டிங்ல வந்து இருக்கு, நம்ம மீட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தலைவலின்னு மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம பிசினஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இல்லை எனக்கு வேற ஏதோ ஒரு வேலை இருக்கு அதனால நான் மீட்டிங் வர்றது இல்லை, எனக்கு வேற ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கு அதனால இந்த பிசினஸை நம்ம கொஞ்ச நாள் அமுக்கி வச்சுக்கலாம், பண்ணக்கூடாதுன்றார். உங்களை விட உங்க பிசினஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்றார். ஸோ ஃபைனலா ஒரு விஷயம் சொன்னாரு, நெக்ஸ்ட் 1 இயர்ல உங்களுக்கு 2.5 லட்சம் ரூபா வரணும் அப்படின்னா டூ R3.
R3 12 மாசமும் பண்ணுங்க. கன்ஃபார்மா நெக்ஸ்ட் இயர் உங்களோட இன்கம் 2.5 lakhs மாசம் குறைஞ்சபட்சம் வாங்க முடியும்ன்றார். ஸோ நம்ம அது அடுத்தது R3 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம கம்பெனி பியாண்ட் 21st century டேக்லைன்லயே இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகும். இதுதான் நம்மளுடைய டேக்லைன். ஒரு டாடா மாதிரி, ஒரு டிவிஎஸ் மாதிரி, முருகப்பா குரூப் மாதிரி இண்டஸ்வாவும் இந்தியால 100 வருஷம் இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். ஸோ நம்ம முடிவு பண்ண போறோம் இந்த பிசினஸ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறோமா அப்படிங்கிறது நம்ம கையில தான்.